அரசர்கள்லாம் மக்களை ஆட்சி செய்த காலம் அது. அப்போது குருகுல கல்வி தான் வழக்கத்தில் இருந்தது. அந்த காலத்தில் அரசகுமாரனாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கல்வி கற்கணும்னா குருகுலம் தான் போய் அங்கே தங்கி தாங்க கல்வி கற்கணும். அதனால் ஒரு ராஜா தன்னோட பையனை கல்வி கற்க குருகுலத்தில் சேர்த்து விடுறாரு. அவன் பேர் ஆருண்ணி. அவனும் நல்லா படிச்சுட்டு வந்தான். குரு மேலே அவனுக்கு ரொம்ப மரியாதை. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வான். ஒரு நாள் குரு, ஆருணி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. நமக்கு சொந்தமான வயலில் மடை உடைச்சிட்டு போகுது, அதை போய் அடைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அவர்கிட்ட நான் போக முடியாது, நான் ஒரு இளவரசன், என்னை போய் வயலில் வேலை பார்க்க சொல்கிறீங்க, வேற யாரையாவது அனுப்புங்க அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. அவங்க குரு வார்த்தைக்கு மறுபேச்சு எதுவும் பேசலை. சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மண்ணை வெட்டி வெட்டி போடுறான். ஆனால் மடை அடைபடவே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மண்ணை போட்டு போட்டு பார்த்தான். ஆனால் மடையை அடைக்கவே முடியலை. குருநாதரிட்ட கட்டளையை முடிக்காமல் எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறான். அவர் இட்ட கட்டளையை முடிக்காமல் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு உடனே அந்த மடையில் அவனே போய் படுத்துட்டான். அவன் மேலே ஃபுல்லாக தண்ணி ஏறி ஏறி போகுது. இரவு வகுப்பு ஆரம்பமாச்சு. குரு பார்க்குறாரு, ஆருண்ணியை காணோம். மற்ற பசங்க கிட்ட ஆருண்ணி எங்கன்னு கேட்டார். இன்னும் வரலைன்னு சொல்கிறாங்க. உடனே குரு கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு போகிறாராம். வயல்கிட்ட போய் ஆருணி ஆருணி அப்படின்னு கூப்பிட்றாரு. அவன் தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே, குருதேவா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு குரல் கொடுக்குறான். அங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு குரு கேட்குறாரு. அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். உடனே குரு அவனை வெளியில் எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தண்ணியிலிருந்து உடனே வெளியில் எழுந்து வந்தான். அவன் தலையில் கை வச்சு அவரோட ஞானத்தை அவனுக்கு கொடுத்துட்டாரு. உனக்கு தேவையான ஞானம் வந்துருச்சு, நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்மளில் நிறைய பேருக்கு கடவுள் இந்த கதையில் வர மாதிரி தாங்க. சம்மந்தமே இல்லாமல் நாம் படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் நாம் வேலை செய்கிறது வேற ஒரு இடமா இருக்கும். எப்படி இந்த கதையில் ஆருண்ணி தன்னோட குரு சொன்ன வேலையை முடிக்காமல் போகக்கூடாதுன்னு தன்னையே அர்ப்பணித்தாரோ, அதே போல் நாமும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் முழு மனதோட நாம் வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் இறைவன் நம்மோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாரு. இந்த கதையை முழுசாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருத்தி. நன்றி, வணக்கம்.